15 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் இங்குள்ள மக்கள் போராடுகின்றார்கள். தங்கள் நிலத்துக்கும் வழிபாட்டு உரிமைக்கும் உங்களால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் போராடுகின்றார்கள். உங்களின் போர் வெற்றி சின்னங்கள் இங்குள்ள எந்த ஒரு ஈழத்தமிழரும் பார்க்க வருவதும் இல்லை, பார்த்து வியப்பதும் இல்லை. படையினரில் அதிகம் கொண்ட இந்த மாவட்டத்தில்தான் காடுகளுக்குள்ளும் ஆற்றங்கரைகளிலும் சட்டவிரோதமாக மணல் களவாடப்பட்டு எமது நிலம் சூறையாடப்படுகின்றது. ගරු තුරයිරාසා රවිහරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. மதிப்புக்குரிய பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 8 நிமிடம். தயவு செய்து 8 நிமிடத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையிலே மிகவும் மோசமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் பௌத்த மயமாக்கலுக்கும் உட்படுகின்ற மாவட்டங்களில் முதலாவதாகவும் அபிவிருத்தியிலேயே கடைசி நிலையில் தொடர்ந்தும் தக்க வைக்கப்படும் மாவட்டமாகவும் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்பாக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான். படையினரில் அதிகம் கொண்ட இந்த மாவட்டத்தில்தான் காடுகளுக்குள்ளும் ஆற்றங்கரைகளிலும் சட்டவிரோதமாக மணல் களவாடப்பட்டு எமது நிலம் சூறையாடப்படுகின்றது. காடுகள் பாதுகாக்கப்பட்டு சூழலியல் சுற்றுலா நடைமுறைப்படுத்தப்படும் இதே தீவிலேதான் இன்றும் எமது காடுகள் அழிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வேரறுக்கப்படுகின்றன. சொந்த நிலத்தில் பயிரிடப் போகும் தமிழர்கள் வழக்குகள் போட்டு சிறைப்படுத்தும் வன வள திணைக்களம் சட்டவிரோத காடழிப்பிலும் மணல் கொள்ளையிலும் வாய்மூடி மௌனம் காக்கின்றது. காலாகாலமாக பௌத்த மயமாக்கலில் மட்டும் கரிசனை கொண்ட அரசுகளில் உங்களுடைய அரசு சற்று அபிவிருத்தியிலும் முல்லைத்தீவை பார்க்கின்றது. இவ்வாண்டுக்கான வெட்டுவாய்க்கால் பால கட்டுமானம், சாலைகள் மேம்பாடு, அடுத்த ஆண்டில் தொடங்க உள்ள கொக்குழாய் புல்மோட்டை பால கட்டுமானம் என எங்களின் கோரல்களை நீங்கள் கருத்தில் கொள்வதை வரவேற்றுக் கொள்கின்றோம். எனினும் இன்னமும் உங்களால் எங்கள் மாவட்டத்தில் கவனிக்கப்படாத பக்கங்கள் எண்ணறைந்தவை. இறுதிப் போரில் பேரிழப்பை உயிரிலும் உடைமையிலும் அங்கங்களிலும் தாங்கி வாழும் முல்லைத்தீவு நெய்தல், மருதம், குறிஞ்சி, முல்லை என 4 வகை நிலங்களையும் கொண்ட எழில் நிறைந்த மாவட்டம். போருக்கு பின்னரான அபிவிருத்தியிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள இம்மாவட்டத்தில் பசுமை நிறைந்த இயற்கை நீர்நிலைகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், பண்பாட்டு வளங்கள் என முல்லைத்தீவின் இயற்கை வனப்பு இம்மாவட்டத்தை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றும் திறன் கொண்டன. இருப்பினும் கவன ஈர்ப்புக்கு அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை, சந்தைப்படுத்துதலில் உள்ள சவால், பாதுகாப்பு மற்றும் கண்ணிவடி சார்ந்த பிரச்சனைகள், வடக்கும் தெற்கும் கொள்ளும் போர் சார்ந்த முரண் மனப்பாங்கு, உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் குன்றிய முதலீடுகள் உள்ளிட்டவை சவாலாகின்றன. இயற்கை வனப்போடு இணைந்த சுற்றுலா தலங்களுக்கான வாய்ப்புகள் இங்கு நிறைவாக உள்ள நிலையிலும் அவற்றை அணுகுவதற்கு ஏற்ற போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளன. பல சுற்றுலா தலங்களுக்கு பொது போக்குவரத்து இல்லை. உணவகங்கள், கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை. முக்கிய சுற்றுலா இடங்கள் பற்றிய காட்சிப்படுத்தல்கள் சார்ந்த பன்னாட்டு ஊடகப்படுத்தல் இல்லை. தன்னார்வலர்களின் முக்கிய குறிப்புகளை தாண்டி அரசின் சிரத்தை ஆக்கப்பூர்வமானதாக இங்கு இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு இல்லை. தேசிய கண்ணிவடி செயல்பாட்டு மையத்தின் 2023ஆம் ஆண்டுக்கான அறிக்கைக்கு அமைவாக இலங்கையில் அதிகூடிய வெடிபொருட்களை கொண்ட மாவட்டமாக முல்லைத்தீவு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் அகற்றப்படாதுள்ள இடங்கள் மிகவும் விரைவாக அகற்றப்படுவதையும் மக்களின் பாதுகாப்பான நடமாடுகையையும் அரசு உறுதி செய்தல் வேண்டும். விடுதலை புலிகள் பயன்படுத்திய நீர்மூழ்கி வாகனங்கள், போர் வெற்றி நினைவு சின்னங்களை பார்வைக்கு வைத்திருக்கும் அரசு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான
தமிழ் மக்கள் கூடி அஞ்சலிக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான தளத்தை அமைப்பதற்கான அனுமதியை தர முன்வரவில்லை. உங்களின் போர் வெற்றி சின்னங்கள் இங்குள்ள எந்த ஒரு ஈழத்தமிழரும் பார்க்க வருவதும் இல்லை, பார்த்து வியப்பதும் இல்லை. எங்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை தாங்கிய சின்னங்கள் காணப்படுகின்றன. 15 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் இங்குள்ள மக்கள் போராடுகின்றார்கள். தங்கள் நிலத்துக்கும் வழிபாட்டு உரிமைக்கும் உங்களால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் போராடுகின்றார்கள். தொடர்ந்தும் தகைக்கின்றவாறு இந்த மண்ணை நீங்கள் கையாள்வதால் தான் இங்குள்ள பாதுகாப்பு நிலை மீது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சம் கொள்கின்றார்கள். முல்லைத்தீவில் முதலிட தயங்குகின்றார்கள். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் மீளாய்வில் உள்ள 2024 வருடாந்த புள்ளிவியல் அறிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 38.07 வீதத்தால் அதிகரித்துள்ளமையை அறிய முடிகின்றது. இவ்வறிக்கையில் மாகாணங்களுக்கு இடையிலான சுற்றுலா பெரம்பலின் கடுமையான சமமற்ற நிலையையும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ඔබතුමායි කාලය අවසානයි. ஒரு நிமிடம் ப்ளீஸ். மாகாணங்களுக்கு இடையில் சுற்றுலா பயணிகளின் பாய்ச்சலை கணக்கிடுதல் கடினம். எனினும் சுற்றுலா தங்குமிடங்களின் பரவலின் அடிப்படையில் தீவின் மொத்த சுற்றுலா தங்குமிடங்களின் 36% மேல் மாகாணத்திலும் 25.5% தென் மாகாணத்திலும் 2 வீதத்தை அண்மிக்கும் தங்குமிடங்கள் வடமாகாணத்திலும் காணப்படுவதை இனங்காண முடிகின்றது. மாவட்ட வாரியாக அதிகூடிய சுற்றுலா விடுதிகள் 20% கொழும்பிலும் அதிகுறைந்த மாவட்டமாக வன்னி மாவட்டமும் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த சுற்றுலா விடுதிகளில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி 0.1%, மன்னார் 0.08%, வவுனியா 0.2%, யாழ்ப்பாணம் 1.3% கொண்டுள்ளது. தயவு செய்து சுற்றுலா தலத்தை எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சுற்றுலா அபிவிருத்தியை பேணி நல்ல முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.